ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரூட்ஸ் கேம் ப்ளே தான். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஓகே, நிறைய பேர் பிளாக் ஃப்ரூட்ஸ் கேட்டதுனால தான் இன்றைக்கி பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் சி வீடியோஸ் போடலான்னு இந்த கிரிண்டிங் பற்றி, ஆனால் செகண்ட் சியை முடிச்சிட்டேன். என்னத்த சொல்கிறது. ஓகே, தேர்ட் சி போகிறோம். அதுக்கு இந்த குஸ்ட்டை முடிக்கணும். அவன் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து 50 ஸ்பான் பேர் வச்சு அடிக்க சொல்லுவான். அதை அடிச்சதுக்கப்புறம் ஜெர்மி அடிக்கணும். அதே மாதிரி புத்தாவில் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க, மொக்க ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு அமுத்தி இது புத்தாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சைடு அந்த மாதிரி ரைட் சைடுன்னு நினைக்கிறான், ரைட் சைடு ஜாய்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு வைங்களா, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவான். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆகும்போது அவன் திருப்பி வந்த இடத்துக்கே போவான். அது மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். ஆனால் நடுவில் அந்த டேஷ் மூவ் பண்ணி போனீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. என்னடா ஸ்பானே ஆகலைங்க, என்ன ஸ்பானே ஆகலை. இந்த இடம் தானா இல்லை நான் வேறு ஏதாவது இடத்துக்கு வந்துட்டானாலே தெரில. ஏன்னா நான் ஜெர்மி பைரட்டை அடிக்கவே இல்லை. வேறு இடம் சரி இருங்க, வேறு சர்வர் போய் பார்க்கலாம். இவன் எங்கள் ஸ்பான் ஆகிறதுக்கு லேட் ஆகும். வேறு ஏதாவது சர்வர் கம்மியான பீப்புள் இருக்க மாதிரி பார்த்து ஜாயின் ஆகலாம். ஓகே, வேறு ஒரு சர்வர் வந்திருக்கோம் செகண்ட் சியில். டக்குன்னு போ. ரொம்ப நேரம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு, ஏன்னே தெரில. என்னாலே நம்ப முடியல. வெறும் நான் வந்துட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி விளாட ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஆரம்பித்தேனே. ஒரு 700 இருந்திருப்பேன் லெவலு. 700 இல்லை, 650 இருந்தேன். அதுக்கப்புறம் கிரிண்டிங் பண்ணி டக்குன்னு பிளாக் ஃப்ரூட்ஸ் விளாடணும்னு ஆசை வந்தது. என் ஃப்ரெண்டு தான் விளாடுன்னு சொன்னான், அதனால் விளாட ஆரம்பித்தேன். இப்போ வந்துட்டு கடன்னு கிரிண்டிங் பிடிச்சி போய் ஒரு டக்குன்னு லெவல் ஏற்றிட்டேன். சரி இருங்க, இப்போயா ஜெர்மி ஸ்பானாக இருக்கானான்னு பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மே போகலாம், ஆனால் அதுக்கு லேட் ஆகும். அதனால் எப்படியே போயிடலாம். ஓகே, ஸ்பீடாக போகணும். டக்குன்னு போடா. டே என்னடா பண்ணுற? இது என்ன இடம்? இது எதுக்கு இருக்குதுன்னே தெரியலையே. ஓகே, கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் சரியாக டைம் கிடைக்கல. டைம் இருந்தும் சோம்பேறித்தனத்தினால போடலை, அதான் உண்மை. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் போயிட்டா. அப்பா இருக்கான்டா. ஓகே, இன்ஸ்டிங்க்ட் ஆன் பண்ணிடு. ஜெர்மி. ஓகே கைஸ், நான் வந்துட்டு தேர்ட் சி போனதுக்கப்புறம் கூட நிறையா ரைடுலாம் போயிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் சேர்க்கலான் இருக்கேன். அதனால தான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சி போனதுக்கப்புறமும் செகண்ட் சி வந்து ரைடெல்லாம் போகலான் இருக்கேன். அதே மாதிரி லைவ்லாம் போடலான் இருக்கேன். லைவில் வந்துட்டு இந்த மாதிரி ரைடு உங்கள் கூட சேர்ந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். என்னமோ சொல்கிறானே. ஓகே, டிஃபீட் ஸ்பான் பைரட்ஸ் ஃபேமிலி அண்ட் கிவன் த பொசிஷன் ஆஃப் கொலசியம் டேரக்டரா. ஓகே, I've been rigging the events so that என்னடா டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். Tell him I have. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு கொலசியம் போகணும். இருங்க, கஃபே போயிட்டு அது அப்படியே கொலசியம் போயிடலாம். ஓகே, கஃபே வந்தாச்சு. ஓகே, லக் டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்போ தான் நான் இதுவே பண்ணேன். இருங்க, எதுக்கும் இவங்ககிட்ட பேசலாம் திருப்பியும். ஓகே, ஹே the tournaments back to normal, go free. Special gladiators who are being jailed. ஓகே, கொலசியமில் ஜெயில்டு இருக்காங்கள வந்துட்டு காப்பாற்ற சொல்லி கேட்குறான். எந்த பக்கம் போகணும் கொலசியமுக்கு? எந்த பக்கம் போகணும்? இருங்க, திருப்பி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். மொக்க ஃப்ரூட்டு. எந்த ஃப்ரூட் எடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஆனால் மொக்க ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எவனாவது பேர் என்ன, எங்கள் பவுண்டி ஹண்டர்ஸில் நிறைய பேர் இருப்பானுங்களே, தேவையில்லாமல் வந்து சண்டை போடுவானுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ரூட் வச்சு போகும்போது செத்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான், இல்லை வருத்தப்படுவீங்க. அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு பின்னாடி போவீங்க, லேக் ஆகி சம்டைம்ஸ். அந்த மாதிரி இந்த மாதிரி பறக்கும்போது போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் போகும்போது அடிக்கடி டேஷ் அமுத்தி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பின்னாடி இந்த இடத்துக்கே லேக் ஆகி போக மாட்டீங்க, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது வேகமாக போகிறதுக்காக. ஓகே, இது என்ன இடம்னு எனக்கே தெரில. ஆஹா, இங்கே பசில் முடிக்கணும் போல இருக்குங்க. நான் இதை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. இருங்க, எதான் பண்ணோன்னே தெரியலையே. சரி, நான் இதை எப்படி முடிக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி கண்டினியூ பண்ணேன். ஓகே கைஸ், எப்படி அந்த கொஸ்டின் முடிக்கணும்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. வாங்க திருப்பி கொலசியம் போயிட்டு அந்த கொஸ்டின் முடிக்கிற வேலையை பார்ப்போம். தேர்ச்சிக்கு போகிறோம். ரிப்புந்திரா வேறு வருவான்றாங்க. ஆனால் அந்த ரிப்புந்திரா இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போய் பார்ப்போம். ரிப்புந்திராவை போட்டு அடிக்கிற அடி. ஓகே, ரிப்புந்திராவை போட்டு அடிக்கிறோம் இன்றைக்கி. ஓகே, வேகமாக போயிட்டு திருப்பியும் கொலசியம் போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாமா? ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வேகமாக போகலாமா, இல்லை அப்படியே போயிடலாமா?
ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கே இப்போலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்கும் போதெல்லாம் செகண்ட் சியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாலே நான் வேறு அப்போ அவேக்கன் வேறு பண்ணிட்டேன் நான் சீக்கிரமாகவே. அதனால் துரத்தி வந்து அடிப்பானுங்க. அது கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். ஆனால் இப்போ இதுக்கப்புறம்லாம் என்ன அடிக்க முடியாது. ஏன்னா நான் லெவல் 1500 செகண்ட் சியே முடிச்சிட்டேன். இருந்தாலும் தேர்ட் சியில் வந்து அடித்து சாவடிக்கிறானுங்க. அதான் பெரிய பிரச்சனை. சரி ஓகே, கொலசியம் வந்தாச்சு. கொலசியம் வந்தது மட்டும் இல்லாமல் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் அமுத்துறோம். செகண்டு வந்துட்டு இது அமுத்தணும் செகண்டு. தேர்டு வந்துட்டு இதுவா? ஓகே, இந்த சைடு ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்கும், இது அமுத்தணும். ஃபோர்த்து வந்துட்டு இதுவா? ஆமாம், இது ஃபோர்த்து இது. அப்புறம் ஃபிஃப்த்து வந்து எம்மு மாதிரி இருக்கும் அது. சிக்ஸ்த்து வந்து எஃப்பு. அப்புறம் செவன்த்து வந்து என்னு. கடைசியாக இந்த பி. போன டைம் மாற்றி அமுச்சு விட்டேன், அதனால தான். ஓகே, வாரியர் ஹெல்மெட்டு என்னமோ தந்துருக்காங்க. டேய் எதுக்கடா இதை எனக்கு எக்யூப் பண்ணி விட்டீங்க டேய்? ஓகே, உள்ளே தான் இருக்கான் பாருங்கள், ரெட் ஹெட்டு. ஓகே, அவங்ககிட்ட அப்புறமா வந்து பேசலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்வான் கிட்டே போகலாம் ஆக்சுவலி. ஓகே, ஸ்வான் எங்கே இருப்பான்? அந்த ஸ்வானுன்னு ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது இருங்க ரெட் ரிப்பனை மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, என்னடா ரெண்டுமே எக்யூப் போயிடுச்சு. என்ன ஆகுற இது? நடக்க முடியாத மாதிரி இருக்குது. இருங்க அப்போ இந்த ஹெல்மெட்டை போட்டு பார்க்கலாம். இல்லைங்க வரலைங்க. எதான் ஆளையாக இருக்கும்? ரெண்டுமே மாட்டியிருக்கேன். எப்படி? என்னமோ பக் ஆயிடுச்சு போல இருக்கு, என்னன்னு தெரில. சரி இருங்க மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே மேலே போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு டைம் இங்கே போனேன், ஒரு என்பிசி இருந்தான். இல்லைடா போக முடியல. இருங்க திருப்பி ட்ரை பண்ணலாம். இருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் தான் போகலான்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு போகிறேன். ஜம்ப்பு. என்னடா கார்னரில் போய் மாட்டிக்கிட்ட டேய்? இப்போன்னு பார்த்து டென்ஷன் ஆகுதே. ஓகே, நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் போனேன், அப்புறமா வாடா வெளில போடா நாய் அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டாங்க. இப்போ வாடா நீங்கள் நான் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட போயிட்டு ஏதாவது 1 மில்லியன் ஒர்த்துள்ள ஏதாவது ஒரு ஃப்ரூட் மாதிரி கொடுக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நான் வந்து ஒரு குவாக் ஃப்ரூட் தான் கொடுத்தேன். குவாக்கே கொடுங்க, ஏன்னா குவாக் தான் வேஸ்ட்டு. அதை விட்டு எதாவது நல்ல ஃப்ரூட்டும் கொடுத்துடாதீங்க, லெஜெண்ட்ரியில் இருக்க மாதிரி. லெஜெண்ட்ரி இல்லை மித்திக்கல், அதில் ஏதாவது ஃப்ரூட் கேட்பான். ஓகே, ஸ்வான் இருக்கானா? இல்லை ஸ்வான் இல்லைங்க ஐஸ். இருங்க நம்ம திருப்பி போயிட்டு வேறு ஏதாவது சர்வர் ஹாப் பண்ணி வேறு ஏதாவது சர்வரில் இருக்கானான்னு பார்ப்போம். அவங்ககிட்ட குவாக்கே கொடுங்க, ஏன்னா குவாக் தான் கொஞ்சம் லெஜெண்ட்ரிலேயே ஒரு அளவுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. ஓகேவா? ஓகே, அதை வேணால் கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அது யூஸ் ஆகாது. அதனால் குவாக் வேணால் கொடுத்துட்டு குவாக் தான் கொடுக்கறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, வேறு சர்வர் போகிறோம், அங்கேயாவது இருப்பானான்னு பார்க்கணும். அவன் வேறு ஸ்பான் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு வேறு சொன்னாங்க. ப்ளீஸ் இந்த சர்வரில் இருக்குன்னு கேட்டுக்கிறேன். ஓகே, டக்குன்னு தான் போயேன்டா, லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகுதுங்க. ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறாங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை எடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. ஓகே, வேகமாக போடா டேய். பைரட்ஸ் குத்துறேன். ஜாயின் ஆகிட்டேன். ஓகே, திருப்பி வாங்க போய் பார்ப்போம். டக்குன்னு போகலாம், அதுக்குள்ளே வேணால் போய் டிஃபிட் பண்ணிட போகிறான். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். டக்குன்னு போடா. என்னமோ கிட்சுனே வருதுங்க. இங்கே பாருங்கடா, நானும் ஒரு டைம் கிட்சுனே எடுப்பேன்டா கன்ஃபார்மு. இவனே போகிறானா? உள்ளே பாஸ் இருப்பானா? இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம். இன்ஸ்டிங்க்ட்டு என்னடா இருக்காங்க பாஸு. வாங்க மாட்றாடே. இவனை வேறு அடித்தா சம்டைம்ஸ் என்னமோ கேப் மாதிரி என்னமோ தருவோன்னு சொன்னாங்க. அடிச்சிட்டேன். ஓகே, நியூ டைட்டில் அன்லாக்ட் ஹெவன்லி டெவிலா. ஓகே, கார்டியன் ஷிப்பும் இவனை அடித்தா கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஷிப்பு. ஆனால் நானும் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படியா இருந்தாலும் ஷிப்லாம் வாங்க மாட்டேன், அது வாங்கினாலும் காசு தான் வேஸ்ட்டு. ஓகே, இப்போ போய் நம்ம ரெட் ஹெட் கிட்டே பேசணுன்னா அவன் வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவான். ஓகே, கொலசியம் எங்கே? இன்னும் இந்த பக்கம் கஃபே இருக்கா? அந்த பக்கம் மாற்றி வந்துட்டேன். அந்த பக்கம் போகணும், அப்போ தான் கொலசியம் இருக்கும். ஓகே, எங்கடா இங்கேயும் காணும்? அந்த பக்கம் இருக்குல்ல. மாற்றி போயின்ட்டுருக்கோம் கைஸ். இத்தனை நாளாக செகண்ட் சி விளாடிருக்கோம், அப்போ கூட எந்த இடம் இருக்குன்னு சரியாக நம்மளுக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் செகண்ட் சி வரும்போது ரொம்ப பெருசாக இருந்ததுங்க இந்த கிங்டம் ஆஃப் ரோஸ். ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ மோஸ்ட்லி சில இடம்லாம் பழக்கமாகிடுச்சு. இருந்தால் கூட சில இடம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஏன் ஜெர்மி பாஸ் எங்கே இருக்கானே தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ உள்ளே போனோன்னா ரெட் ஹெட் இருப்பான், அவன்கிட்ட போய் பேசலாம்.
யோ ஐ எம் சேட். கேன் யூ கோ டிஸ்ட்ரக்ட் ரிப்பிந்திரா ஃபார் மீ? டேய் ஏன்டா எனக்கு வேறு வேலை இல்லையாடா? அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு நான் தான் கிடச்சேனாடா. எங்கே இருக்கான் ரிப்பிந்திரா? ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கான் பாருங்க. வெறும் 1500 தாங்க. நம்ம அவனோட 3 லெவல் அடிக்கும்டா. கடகடன்னு ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தான்டா வாட்டர் பம்பு வச்சுருக்கேன் ரிப்பிந்திரா. டக்கு டக்குன்னு ஸ்பேம் பண்ணுவேன்டா நான். ஓகே, பாதி எழுத்து வந்தோடனே ஒரு பயங்கரமான கட்சின்னு வரப்போகுது. பாதி எழுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்றுமும் வரலன்னு சொன்னோன்னே வந்துருச்சுடா. வந்துட்டான் ரிப்பிந்திரா. இவன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெட் வந்தான்? நான் என்னையே விட்டுருந்தா கூட நான் அப்பயே ரிப்பிந்திராவை முடிச்சிருப்பேன். இவனை வேறு திருப்பி தேர்ச்சி வேறு போயிட்டு அடிக்கணும். என்னை இப்பயே விட்டுருந்தா ரிப்பிந்திராவை முடிச்சுட்டு வேலையை அப்டேட்லாம் இது பண்ணியிருக்கலாம். இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு சொல்லி தேவலாமல் குறுக்கால வந்து இப்போ இவன் அடி வாங்க போகிறான். அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே, என்னோடா ஃபைட்டு மாசாக போகுது. ஆனால் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்த்தாலே தெரியுது. ரிப்பிந்திரா தான்டா. ஆல்வேஸ் ஐ சப்போர்ட் ரிப்பிந்திரா. வாண்டு என்னடா பண்ணுற? போட்டு கொல்றான் அந்த ரெட்டை. தேவையில்லை. என்னதான் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதா அந்த ரெட்டை. எனக்கு ரிப்பிந்திரா தான் கைஸ் பிடிக்கும். ஓகே, போட்டு தள்ளுறான் அவனை. போட்டுலாம் தள்ள மாட்டான். போட்டில் வச்சு கூட்டுன்னு போயிடுவான். ஓகே, இப்போ அவனை காப்பாற்ற வேற நம்ம தேர்ச்சி போய் அங்கே ஒரு ரிப்பிந்திரா இருப்பான். அவன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். அவன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இவன் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த லெட்டரில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, தேர்ச்சி வா நண்பா அப்படின்னு சொல்லுவான். ஓகே, இப்போ நம்ம வந்து க்ரீன் ஜோன் போகலாம். டக்குன்னு இருங்க, ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐட்டம்ஸில் போயிட்டு ட்ரெஷரு. ஓகே, பிளேடு எடுத்துக்கலாம். இல்லை ஸ்பின்னே ஓகே தான். பிளேடு என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரூட் தான் கைஸ். ஸ்டார்டிங் பிகினிங்கில் இருக்கீங்கன்னா பிளேடு ஒரு சூப்பரான ஃப்ரூட் ஆக்சுவலி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போகும்போது டக்குன்னு டேஷ் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு டைம் 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் லேக் ஆகி அப்படியே பின்னாடி போய் டீஸ்பான் ஆவீங்க. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு டேஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை ஸ்பின் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஷிவர் ரன்ஸ் டவுன் யுவர் ஸ்பைன் அடிக்கடி வருது. எதுக்குன்னே தெரிலங்க. அது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எதுக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்தாச்சு. செகண்ட் சிக்கு பை சொல்லிட்டு தேர்ட் சிக்கு போகிறோம். ஐயோ எழுத்து வரலை. போகிறதுக்கு முன்னாடியே சாகக்கூடாது. ஓகே, வந்தாச்சு. இவன் ஆங்குலர் ஃபிஷ்ஷிங் ராடுக்கு. ஓகே, இவன் தான் நம்ம கேப்டன். இவன் தான் நம்மளை தேர்ட் சிக்கு கூட்டின்னு போகிறான். ஆமாண்டா, அப்புறம் எதுக்குடா இங்கே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, தேர்ட் சி போகிறாங்க ஐஸ். ஃபைனலி வெறும் 2 வாரத்தில் போயிட்டான்னு என்னால் ஒன்றுமும் நம்ப முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சி 650 லெவலுக்கு வருது. அதுக்கப்புறம் போர் அடிச்சிச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் நான் நினச்சிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் சியை வெறும் 1 வாரத்துலேயே முடிச்சிருக்கலாம். நான் தான் சோம்பேறித்தனத்தில் சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, வந்துட்டோங்க ஐஸ். ஃபைனலி தேர்ட் சிக்கு எப்போ மேட்ச் லெவல் போகிறேன்னு இருக்குது. தேர்ட் சியில் மேட்ச் லெவல் போயிட்டோன்னா அவ்வளோதான் மாசு. ஓகே, இதான் ஃபஸ்ட் ஐலாண்டா போட்டோம். இது இல்லாமல் அது பேர் என்னமோ ஒரு இடம் இருக்குமே. ஃப்ளோட்டிங் டேர்ட்டில் தான் வந்துட்டு இது இருக்கும் கைஸ். அது பேர் என்னடா, மேன்ஷன் ஒரு இடம் இருக்கும் ஃப்ளோட்டிங் டேர்ட்டில். அங்கே தான் இது ஃப்ரூட்லாம் ரோல் பண்ண முடியும். அது அப்புறமா போனோம். இப்போ போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஆல்ரெடி இப்போ தான் ஸ்பின் பண்ணேன். பைரட் மில்லியனர் 1500 தானா? இவனை தான் போட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு டைம் அடிச்சு பார்க்கலாம். ஓகே, அடிச்சாச்சு கைஸ். ஃப்ளோட்டிங் டேர்ட்டில் வேணால் அடுத்த டைம் போய்ட்டு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி லக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க. டாட்டா பாய், see you.